வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஃப்ரூட் சாலட் ரெசிபி தாங்க. ஆல்ரெடி வெஜிடபிள் சாலட் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ ஃப்ரூட் சாலட். ஸோ பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். இன்றைக்கி ஃப்ரூட் சாலட்க்கு தேவையான பொருள் ஆப்பிள், மாம்பழம், மாதுளம், தர்பீஸ், அப்புறம் திராட்சை. இதுதான் போடணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ, என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் பிடிக்குமோ அது எல்லாமே நீங்கள் போட்டுக்கலாம். இப்போது வாட்டர்மெலனை சீட்ஸ் எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு சீட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து ஆப்பிள் அதே மாதிரி தான். அதையும் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா குட்டி குட்டியாக சாப் பண்ணி போட்டுக்கோங்க. உள்ளே இருக்க அந்த சீட்ஸ் அதை ரிமூவ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேப்ஸ் நீங்கள் பிளாக்கும் எடுத்துக்கலாம், இல்லை க்ரீனும் எடுத்துக்கலாம். இதில் காமிச்சிருக்கிறது தான் போடணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ, எதெல்லாம் விருப்பமாக நீங்கள் சாப்பிடுவீங்களோ, வீட்டில் இருக்க குட்டி பசங்க என்னெல்லாம் சாப்பிடுவாங்களோ அதெல்லாம் போட்டு நீங்கள் கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் கொடுக்கலாம். ஸோ ஆப்பிள் கட் பண்ணியாச்சு. அடுத்து மாதுளம் பழம், அதையும் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக அழகாக வந்துடுச்சு பாருங்கள். அடுத்து மாம்பழம், ஒரு மாம்பழம் எடுத்து அதையும் நல்லா க்யூப் மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்டாக என்னென்னலாம் இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸில் ஆட் பண்ணிக்கோங்க. புளிப்பாக இருக்க ஃப்ரூட்ஸ் இதில் ஆட் பண்ண வேண்டாம். ஏன்னா அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அது டேஸ்ட் உங்களுக்கு அப்புறம் பிடிக்காது. அதனால் ஸ்வீட்டாக என்னென்ன ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக பார்த்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கோங்க. பப்பாயா ஆட் பண்ணலாம், இல்லை மஸ்க் மெலன் ஆட் பண்ணலாம், அப்புறம் கிரேப்ஸு பிளாக் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி என்னென்னலாம் ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு கிடைக்குதோ அப்பப்போ அந்த டைமில் எது அவைலபிளாக இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸாக பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ கிரேப்ஸு எனக்கு இன்றைக்கி க்ரீன் கலர் கிரேப்ஸ் கிடச்சிது. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கேன். அதையும் ரெண்டாக கட் பண்ணிடுங்க. ஒரு கிரேப்பை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு பவுல் எடுத்து நம்ம கட் பண்ண ஃப்ரூட்ஸில் இல்லை சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கிரேப்ஸு, அடுத்து மாதுளம், அடுத்து மாம்பழம் சீசன் இப்போ, ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆப்பிள், அதையும் சேர்த்துக்கோங்க. அடுத்து லாஸ்ட்டாக தர்பூசணி, கட் பண்ணி வச்சுருக்க தர்பூசணியும் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடும். ரொம்ப ஈஸி தாங்க. ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்குலாம் இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க. ஒரு ஃப்ரூட் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி ஒரு பவுலில் கலர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாவது சாப்பிட ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக அதே மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. பெப்பர், சால்ட் ரெண்டுத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா தேன் கொஞ்சம் நல்லா ஊற்றிக்கோங்க. தேன்னா இன்னும் நல்லா இனிப்பாக இருக்கும். ஆல்ரெடி ஃப்ரூட்ஸ் இனிப்பு தான், அதோட இந்த தேனும் சேர்ந்தால் இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஃப்ரூட் சாலட் ரெடி. ஸோ இதை நீங்கள் சாப்பிடலாம், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறையா ரெசிபிஸ் இருக்குது. ஸோ எல்லாத்தையும் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.